ஆகஸ்ட் 24ஆம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது. அனைவரும் வாரீர், அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன். வந்தோடனே ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பட்டது இந்த சேட்டலைட். ஸோ நேர்களுடைய பார்வைக்கு இதான் கலாம் சேட்டலைட். இது வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் சேட்டலைட் இஃப் ஐ எம் நாட் ராங். கரெக்ட். ஆக்சுவலி நான் கேட்டேன், இது வந்து கலாம் சேட்டலைட்டோட மினியேச்சரா அப்படின்னு கேட்டேன். இல்ல போயிட்டு வந்துருச்சு அப்படின்னாங்க. இந்த சேட்டலைட் தான் போயிட்டு வந்ததா? இதுதான் போயிட்டு வந்தது. இது பேலோட்னு சொல்லுவோம், சப் ஆர்பிட்டல். என்ன அப்படின்னா, நம்ம மக்களை நிஜமாவே இஸ்ரோ சயின்டிஸ்ட்டை பெரிய கும்பல் போட்டு தலை வணங்கணும். சீரியஸ்லி சொல்றேன், அவங்களோட லிட்ரலி அந்த ஒரு பேஷன் அண்ட் தியாகம் இல்லைன்னா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து பிரதம மந்திரி ஒரு அப்பா ஸ்தானத்தில் அங்கே போயிட்டு அவரை கன்சோல் பண்ணி பேசினது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். இட்ஸ் அ வெரி வெரி பிக் மாரல் பூஸ்ட். யூனோ, இட் இஸ் நீடட் அண்ட் ஐ திங்க் ஹி டெலிவர்ட். ஸோ அது ஒரு பூஸ்டா சந்திரயான் 3 சக்ஸஸ்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட தலைவர் நம்மளை விட்டு கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ், தட் இஸ் 19 ஹீலியம் பெலூன் லான்ச்சஸ், அதுக்கப்புறம் சப் ஆர்பிட்டல் மிஷன்ஸ் 3, 5 ஆர்பிட்டல் மிஷன்ஸ், இதெல்லாம் பண்ண ஒரே உமன் ஃபவுண்டர் நீங்கள் தான். ஆமாம். ஸோ வீரமுத்துவேல் தான் வந்து டாக்டர் சிவன் வந்து சொல்லியிருந்தார், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வந்து சின்ன பசங்களாம் வந்து அழகாக ஒரு சேட்டலைட் பண்ணுறாங்க அப்படின்னு. அவர் ஆச்சரியப்பட்டு, எல்லாம் இத்தோட பசங்களாம் வந்து நாங்கள் இங்கே இவ்வளோ வருஷமாக இருக்கோம், நீங்கள் என்னடானா இப்படி உட்காந்துட்டு சேட்டலைட் சேட்டலைட் சென்டரில் உட்காந்துட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் நல்ல. அண்ட் இது வந்து 108 நாடுகள் ஒருங்கிணைந்து 12,000 பெண் குழந்தைங்க. ஸோ இவங்களை சேர்த்து இவங்களுக்குன்னே ஒரு கரிக்குலம், அதை தூக்கி கொடுறா ஹாஷ். இதான் கரிக்குலம். இதுதான் இல்லை, இதை தூக்குனாலும் தனியாக சாப்பிடணும் போல. நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் பார்க்க முடியுது. எங்க பார்த்தாலும் ப்ரோட்டோடைப்ஸ் நிறைய இருக்கு, மிஷின்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா ப்ரோட்டோடைப்ஸுமே நீங்க அனுப்பிச்ச சேட்டலைட்டோட ப்ரோட்டோடைப். ஆமாம். இது வந்து சதீஷ் தவான் சார். இது வந்து 3U சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம், சோடா பாட்டில் அளவுக்கு. இதில் இன்னொரு இது என்னன்னா, ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பகவத்கீதா அனுப்பிச்சோம் முதல் முறையா விண்வெளிக்கு. சந்திரயான் 3 சக்சஸ் கேள்விப்பட்டவுடன் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? கேள்விலாம் படல, நாங்களாம் லிவ் பண்ணோம் அந்த மொமெண்ட். எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம கூட லிட்ரலி 60 press people were there. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா. நம்ம we had a big screen போட்டு இங்க தான் we had like almost 300 children. பெரிய கேக்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணி we had a literally ஒரு பெரிய திருவிழா. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். பேசு தமிழ் பேசு நேயர்களுக்கு வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நேஷனல் ஸ்பேஸ் டே, ஆகஸ்ட் 23. ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஸ்ரீமதி கேசன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள நம்முடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய இன்ட்ரோ கொடுக்கலான்னு உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன். ஒரு நாள் பத்தாத போல இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு சில வார்த்தைகள் உங்களை பத்தி, ஏன்னா நம்முடைய நேயர்களுக்கு அறிமுகம் இருந்தால் நம்ம ஸ்பேஸ் பத்தி நிறைய பேச போறோம். ஒரு சின்ன அறிமுகம். ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா ஆரம்பிச்சது வந்து ஒரு இங்கேருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் ரஷ்யன் விண்வெளி ஆராய்ச்சி மையம், இது 3த்துக்குமே வந்து எனக்கு ஸ்பேஸ் கேம்ப்ஸ்க்கான தூதர் பதவி கொடுத்துருந்தாங்க. முதல் முறையாக ஒரு இந்தியருக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கேருந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக முடியும் அங்கே கேம்ப்ஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருமணமான 18 வருஷம் சபாட்டிக்கல், அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சின்ன வயசுலேருந்துலாம் கனவு காணலை. அதுவாக வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அது நம்மளை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்ற இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் பண்ணணும், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா இப்படி அப்படின்லாம் வரும் இல்லையா. பட் விண்வெளித்துறை மட்டும் அதுவே வந்து சூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இல்லத்தரசியா இருந்துட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணுதுன்னா அப்ப பயங்கர ஒரு விஷமமான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். இந்தியா அப்படிங்கிறது உங்களோட நிறுவனத்துடைய பேர். ஆமா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3500 குழந்தைங்களை கூட்டிட்டு போன பிறகு எனக்கு என்னன்னா, ஒரு
யூஎஸோட எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து எங்களோட ஃப்ளாரிடா மாநாடு வந்து மாநகரத்தை வந்து நீங்கள் வந்து டூரிசம் நிறையா டெவலப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது வந்து ஒரு இல்லத்தரசிக்கு யூஎஸ் டிபார்ட்மெண்ட் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரைஸ் ஒரு அவார்டு வருதுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. இட் வாஸ் லைக் அ வாவ் மூமெண்ட். பட் அட் த சேம் டைம் அது வந்து எனக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. என்னன்னா இது நான் என்னோட இந்திய குழந்தைங்களுக்காக நான் பண்ண ஒரு விஷயம், பிரிட்ஜ் பண்ணணும் இந்த விண்வெளித்துறை. ஏன்னா இந்திய குழந்தைங்க இத்தனை யங் குழந்தைங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து என்ஜினியரிங் மெடிசன் தவிர வேற என்ன அப்படின்னு இருக்கிறப்ப விண்வெளித்துறை தான் ஃபியூச்சர். ஸோ நம்ம படிக்க தான் நமக்கு தெரியும் இதில் எவ்வளோ இருக்கு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது. ஸோ அந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு ரிவர்ஸ் என்ஜினியரிங் யோசிச்சு ஐ செட் இந்த பாப்புலேஷனை பார்த்தால் மட்டும் போராது, ஸோ இதை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். சேட்டலைட்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அதே மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் நாசா மாதிரி இங்கே டெவலப் பண்ணோம், ஷம்பாலா. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபெசிலிட்டி பேரு கூட ஷம்பாலா. ஷம்பாலாங்கிறது இந்த கல்கி படத்துல அவங்க போராளிகளா இருக்கக்கூடிய இடம். இன்னும் சொல்லுவாங்க ஷம்பாலாங்கிறது வேர்ல்ட்ஸ் லாஸ்ட் சிட்டி என்று சொல்லுவாங்க. எஸ், அண்ட் இட்ஸ் எஸ் அதுவும் சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம நாட்டில் அதை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அல்டிமேட் விஷன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியலை விட்டு நம்ம ஏன் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பயங்கர ஸ்ட்ராங் கன்விக்ஷன். படிக்கிறதுக்கு போகிறாங்க, பட் இருந்தாலுமே அதுவே நம்மளால இங்கே உருவாக்க முடியாதாங்கிற ஒரு ஆதங்கம். ஸோ சரி, ஒரு தனி மனிதனால என்ன பண்ண முடியுமோ ஒரு துளி நம்ம கொடுத்துட்டு போலாமே இந்தியாவுக்காக அப்படிங்கிறது தான் என்னோட பயணம், போராட்டம் எல்லாமே. வந்தோடனே ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பட்டது இந்த சேட்டலைட். ஸோ நேர்களுடைய பார்வைக்கு இதான் கலாம் சேட்டலைட். இது வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் சேட்டலைட் இஃப் ஐ எம் நாட் ராங். கரெக்ட். ஆக்சுவலா நான் கேட்டேன் இது வந்து கலாம் சேட்டலைட்டோட மினியேச்சரா அப்படின்னு கேட்டேன். இல்ல போயிட்டு வந்துருச்சு அப்படின்னாங்க. இந்த சேட்டலைட் தான் போயிட்டு வந்ததா? இதுதான் போயிட்டு வந்தது. இதை பேலோட்னு சொல்லுவோம், சப் ஆர்பிட்டல். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அது வந்து 30-40 கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து பெலூன், பெரிய ராட்சச பெலூன் ஒன்று, அதில் பேலோடு வச்சு எலக்ட்ரானிக் பே பேராஷூட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புவோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம், விண்வெளிக்கு அருகாமை. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சப் ஆர்பிட்டல் மிஷன் இன்னும் கொஞ்சம், தட் இஸ் விண்வெளி தான். ஏன்னா 136 கிலோமீட்டர் போயிருக்கு. ஓகே. அந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து 100 கிலோமீட்டர்ல ஆரம்பிக்குது, கர்மன் நாயக். ஸோ அந்த 100 கிலோமீட்டர் தாண்டி போன பிறகு இது ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்பேஸ்ல இருந்து திருப்பி வந்து கீழே விழுது அட்லாண்டிக் ஓஷன்ல. விழுறத வந்து ஃபிஷர்மேன் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸை வந்து கேனஸ்டர் பாக்ஸை வந்து லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ நாசாவோட ருட்டீன் இது. ஓகே. அந்த மாதிரி. ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு காம்படிஷன் மூலமா. ஒரு டவுட் மட்டும், இது மூலமாக என்ன அவுட்கம் வந்துச்சு, என்ன ரிசல்ட் வந்துச்சு? இப்போ டேட்டாஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3D பிரிண்டிங் இது வந்து 2017. ஸோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் வச்சு 3D பிரிண்டிங் பேலோட் பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்போ. ஸோ கிட்டத்தட்ட 900 மீடியா கவர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் இப்போ உள்ளே வந்தோன்னே கேட்டிங்களே இந்த நாசாக்கு உங்களை யாருங்க சூஸ் பண்ணாங்க, என்னென்ன சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்களா, இதே மாதிரி தான். இதுக்கு ஏதாவது ரெசீட் வச்சுருக்கீங்களா, குரியர் பில் வச்சுருக்கீங்களா? See, because அந்த அவேர்னஸ், இப்ப நாசா அப்படின்னாலே வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட்ஸ், பெரிய விண்வெளி ஆராய்ச்சியாளர், என்னம்மா என்னடா இப்படி சாதாரணமா உட்காந்துட்டு நாசான்னு பேசிது உண்மையா இல்ல, 7 மணி தாண்டின பிறகாகத்தான் இந்த நாசாக்கு போக முடியும் அப்படின்னு. அதனாலதான் வந்து எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்கதான் செய்யுது. ஸோ ஒரு சாதாரணமான இப்போ அதுக்கு ஐக்கன் அப்படின்னு சொல்லலாம் என்னைய நானே வந்து. எதுக்குன்னா ஒரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து சாதாரணமான ஒரு பெண்மணி நினைத்தா இதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் குழந்தைங்களுக்கு எப்படி இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு கலாம் சாட் வந்து. ஏன்னா இந்த கலாம் சாட் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேவ் நடந்துச்சு இந்தியாவிலேயே, லிட்டரலி வேர்ல்டுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்தியாவில் நிறையா எவ்ரி டே எங்களுக்கு கிட்டத்தட்ட 100-150 மெயில்ஸ் வரும். என்னன்னா எனக்கு சேட்டலைட் பில்ட் பண்ணும், எனக்கு சேட்டலைட் பில்ட் பண்ணும், நான் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. நூடுல்ஸ் பண்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ பிகாஸ் ஏன்னா அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா
இஸ்ரோல சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து சேட்டலைட்டை, அந்த சேட்டலைட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 சேட்டலைட் 3 சேட்டலைட் இல்லை ஒரு சேட்டலைட், அதுவும் பெரிய சேட்டலைட்னா ஃப்ரெஞ்ச் கியானால போய் லான்ச் பண்ணுவாங்க, அது வந்து நடு ராத்திரி அது இதுன்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து யாருமே முழிச்சிட்டு இருந்து தூர்தர்ஷன்ல உட்காந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அது மேல ஆர்வம் பற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. பட் பாமர மக்கள்ல இருந்து பார்க்கறதுங்கிறது இல்லாத இருந்தது ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு சின்ன பிரேக், அங்கே ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு கலவரத்தை உண்டாக்கிச்சு. நாமளும் சேட்டலைட்லாம் பில்ட் பண்ணலாமா, அதுவும் இப்படி இத்தனோண்டு பசங்கள்லாம் பில்ட் பண்ணிருக்காங்களே அப்படிங்கிறது அதை பிரேக் பண்ணுது. இந்த கேள்வி வந்து கேட்கக்கூடாதான், இந்த நாட்டில் ஒரு துரதிருஷ்டவசமாக இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஒவ்வொரு முறையும் இஸ்ரோ சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் எவ்வளோ மக்கள் பசியால் வாடுறாங்க தெரியுமா, இன்னும் எத்தனை ஏழை குடும்பங்களுக்கு இது மூலமாக சோறு போட முடியும் தெரியுமா, இதற்கு நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறோம், இங்கே வந்து மண்ணிலேயே யாருக்கும் வாழ வழியக்கான விண்ணில் போய் நீங்கள் சாதிக்க போறீங்களாங்கிற மாதிரி ரெட்டாரிக்ஸ் நிறையா இருக்கும். இதற்கு நீங்கள் நச்சுட்டு பொட்டடிச்சவரை பதில் கொடுத்தா நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கொஸ்டின். அப்போ நாளையிலேருந்து யாருமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, டிவி பார்க்காதீங்க, ரேடியோ கேட்காதீங்க, எதுவும் செய்யாதீங்க அப்படின்னா இருக்க முடியுமா? வானொலி இது இப்போ ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்க போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடிசாலெல்லாம் முன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ பெரிய மீட்டியராலஜிக்கல் இது நமக்கு தெரியாது, துல்லியமாக நமக்கு தெரியாது. பட் இப்போ நீங்கள் பிகாஸ் ஆஃப் ஆர் சேட்டலைட்ஸ் துல்லியமாக வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம், நம்ம முன்கூட்டியே வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து சோறு தண்ணியிலேயே இருப்போமா, அப்படியே உட்காந்துருவோமா? எந்த ஒரு விஷயம் பூமியில நடக்கிறதோ நீங்க வந்து மேல போய் அதோட ஆய்வு பண்ணா மட்டும்தான் பூமியில அதை எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்கு தான் ஸ்பேஸ் டிராவல். ஆக்சுவலி விக்ரம் சாராபாய் அவர்கள் நேரு கிட்ட சொன்னதா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இந்தியா இஸ் a புவர் கண்ட்ரி, அதனால தான் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. இது ஏன் வந்து நிறைய மக்களுக்கு தெரியறது இல்லைன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம இந்த அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பித்தோம், பாட புத்தகத்தில் இதுக்கான விவரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் சேட்டலைட்ஸ் அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான விவரங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சின்ன வயசுலேருந்தே கொடுத்தாகணும். பாவர்ட்டி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முடியணும் அப்படின்னு நினச்சா முடிக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது. இங்கே வந்து நம்ம பாலிட்டிக்ஸோ இதுவோ நம்ம பேசுகிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம அந்த சப்ஜெக்டில் போனால் கண்டிப்பாக வந்து விவாதம் வரும். இது ஏன் நம்மளால் பண்ண முடியாது, ஏன் கடைக்கோடி இப்போ ஆக்சுவலி சேட்டலைட்ஸ் வச்சு கடைக்கோடி மக்களை கூட நம்மளால் வந்து தெரியும், நமக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்காங்கன்னு தெரியும். இப்போ வங்கிகளுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, எல்லாத்துக்குமே நம்ம வந்து சேட்டலைட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதுவே இல்லைன்னா ஒரு இருண்ட பழஞ்ச ஏதோ ஒரு 1947க்கு போன மாதிரி இருக்கும். நம்மளால முடியுமா? அந்த மாதிரி முடியாது இல்லை. பிகாஸ் we are so used to technology and improve தான் பண்ணணுமே தவிர பின்தங்கி வர முடியாது நம்ம. ஸோ இப்போ ஒதுக்கப்படுற பட்ஜெட் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ்ரோக்கு இதெல்லாம் போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க கான்ட்ரோவர்ஷியல். ஆமா, இது வந்து பர்சனல் ஒப்பீனியன் தான். பர்சனல் ஒப்பீனியன் இது வந்து ஆக்சுவலி போதாதுதான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நாசாக்கு ஈசாக்கெல்லாம் நான் வந்து தூதரா இருந்து எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஸ்பேஸ் கேம்ப்ஸ் போகிறப்போ நம்ம வந்து உள்ள போய் பார்த்துட்டு வரோம். ஸோ அங்கே இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பார்க்குறப்ப நம்ம மக்களை நிஜமாவே இஸ்ரோ சயின்டிஸ்ட்டை பெரிய கும்பல் போட்டு தலை வணங்கணும். சீரியஸ்லி சொல்கிறேன், அவங்களோட லிட்ரலி அந்த ஒரு பேஷன் அண்ட் தியாகம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் செய்ய முடியாது. ஏன் வந்து ஒரு ஸ்பீல்ஸ்பர்க் படம் வந்து 360 கோடியில் பண்ணுறாங்க, நம்மளோட 1000 கோடியில் அந்த படம் எடுக்கிறாங்க, நம்ம வந்து அதுக்கு 10 பங்குல நம்ம வந்து ஒரு சந்திராயனையே விடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா அங்கே அந்த ஹியூமன் கேபிட்டல், அங்கே வந்து ஒரு மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சேன்னா எனக்கு இவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு இருக்குது. கன்வர்ஷன் ரேட் இதெல்லாம் பார்க்கறதுனால தான் அங்கே வந்து ஜாஸ்தி. இங்கே வந்து என்னன்னா இதை பண்ணிட்டு போயேன்ப்பா அப்படின்னா 12 மணி நேரம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் வரைக்கும் கூட நம்மளோட சயின்டிஸ்ட் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ பணம் வந்துதா அப்படின்னு கூட பார்க்காம அவங்க வந்து வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இப்போ நிறைய நம்மளோட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ மூத்த விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதம் அவங்க வீட்டுக்கு போகாமலேலாம் இருந்திருக்காங்க. அங்கேயே தங்கி அங்கேயே அந்த மாதிரி செய்ததால தான் நம்மளால இவ்வளோ சேட்டலைட்ஸ் நம்மளால வந்து டெவலப் பண்ண முடிஞ்சுது. அண்ட் முதல் முறையாக வந்து சவுத் போல் கிட்ட அந்த லான்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
இந்த கணக்கு போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இட் இஸ் நாட் ஈஸி. ஸ்பேஸ்க்கு வந்து எங்கே போய் அது எங்கே லேண்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். ஸோ இதுக்கு வந்து நம்மளது புண்ணிய பூமின்னு சொல்லலாம். இந்த புண்ணிய பூமியில் பிறந்ததுக்கே ஒரு பெரிய ஒரு புண்ணியம் செய்திருக்கணும். அதில் இந்த சேட்டலைட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருந்தால் சொல்லலாம். அரசியல் ரீதியான கொஸ்டின் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக எந்த ஒரு நிறுவனமே தலை தூங்க முடியும். அப்படி இஸ்ரோவுக்கு இப்போது மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு? ஏன்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் சந்திரயான் 2 ஃபெயிலியருக்கு அடுத்த நாளே சந்திரயான் 3க்கான ஃபண்ட்ஸை வந்து அவங்க சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய பார்வையில மத்திய அரசாங்கம் இஸ்ரோவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது? இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லணும். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் வந்து சந்திரயான் 1க்கும் 2க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ் கேப் இருக்குது. கிட்டத்தட்ட 8-9 வருஷம் கேப் இருக்குது. பட் அந்த செகண்ட் இயர் சந்திரயான் எப்படி வந்து ஓகே அது ஃபெயிலியர்னு சொல்லக்கூடாது எங்கள் வாயால், அது மிஸ் ஆச்சு. உடனே வந்து சந்திரயான் 3க்கான பட்ஜெட் ஒதுக்கினது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இல்லைன்னா வந்து இதோட அவ்வளோதான் அப்படின்னு நிஜமாவே நிறைய பேர். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவன் கூட ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா நம்மலாம் எப்படி அப்படின்னா இந்தியர்களுக்கே அது ஒரு தனி ஒரு இது. நம்ம ஒரு சின்ன விஷயத்திலேருந்து பெரிய விஷயத்த நம்ம செய்து காட்டணும் அப்படிங்கிற அந்த ஆற்றல் பயங்கர ஜாஸ்தி. ஸோ அதே மாதிரி தான் தூங்காமல் கொள்ளாமல் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி எல்லாரும் சவாலாக பார்த்தாங்க. சவால் மட்டும் இல்லை, கேலி செய்தாங்க. இப்போ இதே கேள்விதான், நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விதான் உலகமே கேட்டுச்சு. இவங்களுக்கு ரோடு இல்லை, சாப்பாடு இல்லை, இவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு சேட்டலைட்ஸ் அப்படின்னு. பட் ஆனால் எல்லாரும் மறந்துடுறாங்க, வேக்சினேஷன்லேருந்து எல்லாமே வந்து இந்த புவர் கண்ட்ரி தான் கொடுக்குது எல்லாருக்கும். இங்க இருக்கிற மூளை தான் வந்து உங்க கண்ட்ரிக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் மறந்துடுறாங்க மக்கள். அமெரிக்காவோட சிஇஓ வேணும்னா இந்தியாவோட சிஇஓ இம்போர்ட்டே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமனை இம்போர்ட் பண்றோம். அதுதான் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் விண்வெளித்துறையில் அடுத்தடுத்து சாதிக்கணும். இப்போ இது மட்டும் இல்லை, சந்திரயான் மட்டும் இல்லை, மங்கள்யான் இருக்குது. மங்கள்யான் ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்ம சக்ஸஸ் பண்ணது. இப்போ நாசாவாக இருக்கட்டும், ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி கிட்டத்தட்ட 10-16 தடவை அவங்க வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் தான் சக்ஸஸ் பார்த்தாங்க. நம்ம ஒரே ஷாட்டில் நம்ம வந்து சக்ஸஸ் பார்த்துட்டோம். ஸோ அது மாதிரி மூளை நிறையா இருக்குது. அந்த என்னன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா ஐ திங்க் நம்ம சயின்டிஸ்ட்லாம் இன்னும் கூட டெலிவர் பண்ணுவாங்க. லைக் ஒரு கஷ்டமான சூழல்ல, அதாவது டஃப் டைம்ஸ்ல சந்திரயான் 2 ஃபெயிலியருக்கு உடனே வந்து பிரதமர் நேரில் போய் கன்சோல் பண்ணி அந்த சயின்டிஸ்டோட உரையாடினது ஒரு மாரல் பூஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது பிரதமரோ பிஎம்ஓ சிஎம்ஓ அவங்க வந்து என்னன்னா ஸ்டேட்டுக்கு சிஎம், நாட்டுக்கு பிஎம், இவங்க வந்து ஒரு அப்பா மாதிரி, அப்படிதான் சொல்லணும், ஒரு அப்பா மாதிரி. மற்ற ஜனங்கள் எல்லாமே வந்து குழந்தைங்க மாதிரி. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பேட் ஆஃப் த பேக் தேவைப்படுது. அது நீ எவ்வளோ பெரிய தலைவராக வேணா இருக்கலாம். நிறைய பேர் மார்க் பண்ணாங்க சிவன் வந்து அழுது. பட் ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்க்கணும், எல்லாருமே குழந்தைங்க தான். நம்ம தான் வந்து வயசை வச்சுக்கிட்டு நம்ம ஷோல்டர் சைஸை வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ ரொம்ப பெரியவங்க மாதிரி நம்ம இது பண்ணுறோமே தவிர, ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களோட நம்ம விளையாடுறப்ப, நாங்கள் விளையாடுறதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் விளையாடுறப்போ யூ ரியலி பிகம் அ கிட். அண்ட் நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து பிரதம மந்திரி ஒரு அப்பா ஸ்தானத்தில் அங்கே போயிட்டு அவரை கன்சோல் பண்ணி பேசினது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். இட்ஸ் அ வெரி வெரி பிக் மாரல் பூஸ்ட். யூனோ இட் இஸ் நீடட் அண்ட் ஐ திங்க் ஹீ டெலிவர்டு. ஸோ அது ஒரு பூஸ்டா சந்திரயான் 3 சக்சஸ்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட தலைவர் நம்மளை விட்டு கொடுக்கல அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க, வீட்டில் வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் ஒரு எக்ஸாம்லன்னா நம்ம அப்பா வந்து கண்ணா அப்பனான்னு திட்டினா அடுத்த எக்ஸாம்ல நமக்கு கை உதறும். அது தெரிஞ்ச ஆன்சரா இருந்தா கூட நம்மளால எழுத முடியாது. பட் அதே அது இட்ஸ் ஓகேடா கண்ணா, கம் ஆன் லெட்ஸ் டூ இட், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி பாருங்க, அடுத்தது உடனே 100க்கு 100 வாங்குற அளவுக்கு நமக்கு பவர்ஸ் வந்துடும். அதே தான் வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் பொருந்தும். உங்களுடைய லாஸ்ட் மிஷன் ஆசாதி சேட்டலைட் நினைக்கிறேன், அது குறித்து ஒரு சில வார்த்தைகள். அது என்ன சேட்டலைட், எதற்காக அந்த மிஷன் என்று சொல்ல முடியுமா? தேங்க்யூ. எனக்கு ஆசாதி சேட் வந்து ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா வந்து இந்தியாவோட 75வது சுதந்திர தினம்.
நல்லா கொண்டாடணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் விமர்சையா கொண்டாடணும். இந்த ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவ் அதை ஒட்டி தான் இந்த ஆசாதி பேரா? எஸ். ஸோ ஆசாதிங்கிறது ஃப்ரீடம், எல்லாருக்குமே தெரியும். கிராமங்கள் இல்லாம சுதந்திரம் வாங்கியிருக்க முடியுமா? ஸோ அந்த கிராமத்து மக்களை நம்ம எப்படி வந்து இந்த சுதந்திர தினத்துல கொண்டு புகுத்த முடியும்? வந்து வேடிக்கை பாருங்கன்னு சொல்லலாம், அவங்களுக்கு நம்ம சாக்லேட் கொடுத்து ஒரே நாள்ல போக சொல்லலாம். பட் அங்க இருக்கிற பெண் குழந்தைங்களை எடுத்து அவங்களுக்கு இந்த நீஷ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு இடம் இருக்கு, நீங்க முன் வரணும் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் எடுத்து கை பிடிச்சி கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க இயல்பாவே வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு பயந்த சுபாவம், அவங்க அந்த கிராமத்துக்குள்ளேயே வளர்ந்து அங்கேயே இருப்பாங்க. ஸோ ஸ்கூல் படிக்கிறதே ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் இருக்கணும். அவங்களும் நாங்களும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான், இந்த சேட்டலைட் இண்டஸ்ட்ரியிலையும் எங்களுக்கும் ஒரு கால் பதிக்கணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஒரு சக்தி, அதுதான் ஆசாதி. ஸோ அந்த ஃப்ரீடம் தான். ஸோ 750 பெண் குழந்தைங்க, 75 கிராமத்து பள்ளிகள், இவங்களெல்லாம் எடுத்து முதல் முறையாக கிராமத்துலேருந்து அவங்க தாண்டி வராங்க. எலக்ட்ரானிக்ஸ் என்னன்னு பார்க்குறாங்க, சேட்டலைட்னா என்ன, ஸ்பேஸ்னா என்ன, ராக்கெட்னா என்னன்னு முதல் முறையாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து, ஸோ அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து இது ப்ரோட்டோடைப். ஸோ இதான் ஆசாதி சாட். அது கையில் வச்சுக்க முடியும் உங்களால்? ஓ யா ஷூர். ஸோ இது ஆசாதி சாட். இது வந்து 8 கிலோ சேட்டலைட் இது. ஸோ இது வந்து 750 பெண் பிள்ளைங்களால் இந்த போர்ட்ஸ் உள்ள வந்து போர்ட்ஸ் இருக்கும், அந்த போர்ட்ஸ் எல்லாம் அதில் சென்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த சென்சர்ஸ் எல்லாம் அவங்க வந்து சோல்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணி நமக்கு அமிச்சாங்க. ஸோ நம்மளோட கோர் டீம் இங்கே வந்து ஃபைனல் டெஸ்டிங் எல்லாம் பண்ண அதை இன்டகிரேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து SSLV இந்தியாவோட புது ராக்கெட், ஸோ அந்த ராக்கெட்டில் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அதில் தான் வந்து லான்ச் பண்ணோம். ஓகே. ஸோ இது மூலமா அகைன் இது கேட்ட மாதிரி தான் என்ன அவுட்கம், வாட் வாஸ் யுவர் மிஷன்? ஓகே, இதில் வந்து என்னென்னா எக்ஸ்பேண்டபிள் சேட்டலைட்னு பண்ணோம். என்னென்னா கீழே வந்து இது 8U, மேலே போனதுக்கப்புறம் இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா நமக்கு டேட்டாஸ், நிறைய டேட்டாஸ், ஸோ வி கேன் ஸ்டோர் அ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரையல் மிஷன். லாரா அப்படிங்கிறது சின்ன கொஞ்சமான பவர் இதுக்கு. ஆக்சுவலி வந்து இவ்வளோ பெரிய சேட்டலைட்லாம் அனுப்புறதுக்கு பவர் அண்ட் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பவர் அண்ட் கம்யூனிகேஷன் கால்குலேட் பண்ணி மேலே அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம். ஸோ இது மேலே போயிட்டு நம்ம அனுப்புகிற மெசேஜஸை திருப்பி அது கீழே அனுப்ப முடியுமா, வேறு நாட்டுக்கு அனுப்ப முடியுமா, இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம் நாங்கள். ஸோ இது கண்டிப்பாக 3 months இது ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் லைஃப் முடிஞ்சிச்சு, பட் மேலே சுற்றிட்டு இருக்கு இன்னும். ஓகே, இது ப்ரோட்டோடைப். ஆமாம். இந்த கலாம் சாட் வந்து போயிட்டு வந்துருச்சு. ஆனா that was not destined to come back. No, இது வந்து suborbital mission, இது வந்து orbital mission. Okay, orbitல போய்டும். ஆமா. ஓகே. சோ இத லைஃப் ஸ்பான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி பண்ணி பர்ன் ஆகி கீழ வந்துரும். ஓகே. Thank you. சோ நீங்க இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமா இருக்கீங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாவே ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் அப்படியே பூம் ஆயிட்டே இருக்கு. அங்க ஒன்று இங்க ஒன்று. இஸ்ரோ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு? நாங்க வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியாது, ஏன்னா ஓஜின்னு தான் சொல்லணும் நாங்க. ஏன்னா 2015ல 2-3 பேர் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஒரே உமன் ஃபவுண்டர் தான். இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த ஹோல் வேர்ல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ், தட் இஸ் 19 ஹீலியம் பெலூன் லான்ச்சஸ், அதுக்கப்புறம் சப்ஆர்பிட்டல் மிஷன்ஸ் 3, 5 ஆர்பிட்டல் மிஷன்ஸ், இதெல்லாம் பண்ண ஒரே உமன் ஃபவுண்டர் நீங்கள் தான். ஆமாம், ஏன்னா இது வந்து வெரி ஃபினான்ஸ் இன்டென்ஸ் ப்ளஸ் டீப் டெக் அப்படிங்கிறது டெக்னாலஜினாலே வந்து நிறைய பயந்து உனக்கு வராதுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் தான் இருக்கும். What is your income source? I don't think you should ask that. Because ஏன்னா இதுல வந்து பம்பிங் தான் இருக்கும், வெளியில வருது அப்படிங்கிறது is very difficult because only passionate people can do.
ஸோ அதுதான் ஆரம்பிக்கிறப்போ வந்து இந்த நாசா கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் தட் வாஸ் அ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த கிடைச்ச ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணி தான் நான் வந்து லேப் செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இதில் என்னென்னா ஒரு சின்ன காம்போனன்ட் கூட மிஸ் ஆகிட்டு போட்டுறாங்க அந்த மாதிரி ஏன்னா அப்படி தான் இது பண்ண முடியும், பிகாஸ் இட் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலாம் சாட் லான்ச் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஹெக்ஸவேர் வந்து எங்களுக்கு கிராண்ட்ஸ் டொனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. ஸோ வி ஆர் ஏபிள் டு டூ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ண முடியுது. ஸோ எனக்கு இயல்பாக என்னென்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இன் ஸ்பேஸ் வந்து ஐ எம் நாட் இன் ஃபார் இட். அதனால தான் நான் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் நான் போகலை. ஸோ பட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஆர் தே willing to இப்போ வந்து there is a boom. நடுவில் there was a big, it's like a bubble-னு தான் சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்பேஸோட அவேர்னஸ் வந்து ரொம்ப கிடையாது. பட் அக்னிகூல் 27 இருக்கா நிறைய மற்ற நாடுகள்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஜப்பான், எஸ் அந்த நாடுகளில் தான். ஏன்னா மற்ற சின்ன நாடுகளை விட நம்ம எவ்வளவோ பெட்டர். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ மிஷின்ஸ் கிட்டத்தட்ட 164 சேட்டலைட்ஸோ என்னமோ நம்மளோடது மேலே இருக்குது. அண்ட் 435 சேட்டலைட்ஸ் இன்டர்நேஷ்னல் சேட்டலைட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இந்தியாவிலேருந்து. ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கானமி வைஸ் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம், சோர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் நம்மளோட ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ அதனால வந்து நிறைய பேர் இங்கே வந்து லான்ச் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ எக்கனாமிக்கலாக வேற பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால வந்து இட்ஸ் அ வெரி இப்போ பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து we've done a few யூனிவர்சிட்டி லான்ச்சஸ், பலூன் லான்ச்சஸ் பண்ணியிருக்கோம். சில யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து இந்த 1U கியூப் சேட்டலைட்ஸ் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ SRM ஸ்கூலுக்கு பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு யூனிவர்சிட்டி, அண்ட் அதுக்கப்புறம் ஹைதராபாத் IIT ஒரு பேலோட் இது பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான குட்டி இதெல்லாம் பெருசாலாம் வந்து நீங்கள் இது பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் வாட் எவர் செட் அண்ட் என்னோட இது என்னென்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை இந்த இண்டஸ்ட்ரியில் பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் அவங்கள கொண்டு வரணும். வராங்களா அப்படின்னா பயப்படுறாங்க. பிகாஸ் இதில் வந்து 24/7 நாங்கள் வந்து சில சமயம் 35 நாள் இங்கேயே உட்காந்து வேலை செய்வோம். ஸோ இந்த சூழலெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு இன்னும் அவ்வளோ தூரம் புரியல, எதுக்கு இவ்வளோ தூரம் உட்காரணும். அண்ட் இது எப்படின்னா பேஷன் அண்ட் பேமெண்ட் இது ரெண்டும் வந்து 2P ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரண்ட்ஸ்க்கு, 3வது Pக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து புரியணும் இது ஃபியூச்சர். இங்கே வந்து இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது ஆகும் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு நல்ல பணம் பார்க்கணுன்னா. பட் என்ன, யூ டூயிங் சம்திங் ஃபார் யுவர் கண்ட்ரி which is a very big thing. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வந்து கார்ப்பரேட் ஜாப்ஸ்லயோ இதுலயோ வேற எதுவுமே கொடுக்காது. 10 இயர்ஸ்னு குறிப்பிட்டீங்க. 2015ஆம் ஆண்டு நீங்க இந்த நிறுவனத்தை தொடங்குறீங்க. இப்போ 2025, more or less 10 years. கரெக்ட். இந்த 10 இயர்ஸ்ல நீங்க தொடங்கும் போது இஸ்ரோனுடைய ஸ்டேட்டஸ் நீங்க உங்க கண்ணோட இஸ்ரோ வந்து கடகடன்னு வளர்ந்துட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? how do you feel? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து பில்ட் பண்ணிட்டு லிட்ரலி என்னன்னா அந்த சின்ன குழந்தைங்க ரெக்கார்ட் நோட் புக் எடுத்துட்டு போகும் பார்த்தீங்களா சயின்ஸ் டீச்சர் கிட்ட, அந்த மாதிரி நாங்கள் வந்து எப்படி கியூப் சாட் செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பைரல் பைண்ட்லாம் பண்ணி பிக்சர் ஒட்டி இதெல்லாம் செய்து எடுத்துகிட்டு போனோம். அப்போ வந்து அங்கே இருக்கிற சில சயின்டிஸ்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து சரி வாங்க காமிங்க என்ன ப்ரப்போசல் பண்ணிருக்கீங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல, ஐ மீன் இவ்வளோ தூரம்லாம் யோசிச்சிருக்கீங்களா, பரவாயில்ல கியூப் சாட் பற்றிலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சேட்டலைட்ஸ் தான் லான்ச் பண்ணுறதுனால எல்லாமே டன்ஸில் இருக்கும். நாங்க வந்து கிலோஸ்ல, தட் இஸ் 1 கிலோ அப்படின்னு எடுத்துட்டு போவோம். ஸோ 10 டன் 1000 டன் இருக்கிறவங்க வந்து ஒரு கிலோ சேட்டலைட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டிஷா ரொம்ப கியூட்டா ஃபீல் பண்ணாங்க. பண்ணிட்டு சரி உங்க டீமை காவிங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி இருந்தோன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்க இதெல்லாம் ரெக்கார்ட் நோட் புக் கொண்டு வந்ததுக்கு. ஓடுங்க முதல்ல, இல்லை let them finish their graduation. We are here to support you. பட் என்னன்னா நீங்களே புரிஞ்சுக்கணும், ஒரு 1000 கோடி 700 கோடி உள்ள ராக்கெட், அதில் நீங்கள் இத்தினோண்டு ஒரு சேட்டலைட் வைக்கணுங்கிறீங்க. எனி நார்மலி உங்கள் பின்னாடி நாங்கள் நின்றுட்டே இருக்க முடியாது, கையை பிடிச்சிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் we have so many other things to be doing அப்படின்னு
பட் அதே வந்து 2019 அப்படின்னு திரும்பினோம் அப்படின்னா லிட்ரலி இந்த நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய பெரிய த டாப் மோஸ்ட் க்ரீம் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அத்தனை தலைவர்களுமே வந்து அப்ரிஷியேட் பண்ண சேட்டலைட் கலாம் சாட் V2 1 கிலோ சேட்டலைட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து 4th ஸ்டேஜை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பண்ண முடியுமாவா? கண்டிப்பா முடியும். 6 நாள்ல லிட்ரலி அந்த ஏசி ரூம்ல நான் அப்படியே உறைஞ்சிட்டேன். இட் வாஸ் ஃப்ரீசிங் கோல்ட், பட் ஃபார் மீ ஐ வாஸ் ஸ்வெட்டிங் லைக் திஸ் ஒன்லி. பிகாஸ் அவங்களெல்லாம் நம்ம பார்ப்போமா அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டம் போய் டாக்டர் சோம்நாத் வந்து இந்த கேல்குலேஷன்ஸ் என்ன பண்ணீங்க, கொண்டாங்க அந்த பேப்பர் கொடுங்க, இந்த கேல்குலேஷன் இப்படி பண்ணுங்க, நாகேஸ்வரர் இப்படி எடுத்துட்டு, இல்லைம்மா வெயிட் யூ வாண்ட் ஸ்க்ரூ ஐ கிவ் யூ. ஸோ வீரமுத்துவேல் தான் வந்து டாக்டர் சிவன் வந்து சொல்லியிருந்தாரு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வந்து சின்ன பசங்களாம் வந்து அழகாக ஒரு சேட்டலைட் பண்ணுறாங்க அப்படின்னு. அவர் ஆச்சரியப்பட்டாரு, எல்லாம் இத்தோட பசங்களாம் வந்து நாங்கள் இங்கே இவ்வளோ வருஷமா இருக்கோம், நீங்கள் என்னடானா இப்படி உட்காந்துட்டு சேட்டலைட் யூஆர் சேட்டலைட் சென்டரில் உட்காந்துட்டு ஓ வெரி குட் அப்படின்னு சொல்லி நல்ல சப்போர்ட். நல்ல 2019 என்ன நடந்தது? வாட் வாஸ் தி டர்னிங் பாயிண்ட்? என்னன்னா இஸ்ரோ தாட் லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும். ஸோ அந்த 4th ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து காலியாக போகும். அது சும்மா தனியாக கிளண்டு அது வந்து 3 நாள் அப்படியே சுற்றி சீல விழுவோம், எங்கேயாவது விழுந்துடும். ஸோ அதையே நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இஸ்ரோலேயே ஒர்க் பண்ணுற சயின்டிஸ்ட் எல்லாம் பிரில்லியண்ட்டாக யோசிச்சு அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே, எப்படியோ சும்மா தான் போகுது. ஸோ எதுக்கு அதுக்கு நம்ம காசு சார்ஜ் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா பிகாஸ் இல்லைனா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு கிலோக்கு close to $10,000 to $12,000 நம்ம ஸ்பெண்ட். அந்த காலத்துல it was $25,000 $50,000 for 1 kilogram. ஸோ நமக்குலாம் வந்து பத்திரம் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 4th ஸ்டேஜ் வாஸ் லைக் அ பூன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் டெஸ்டிங் எலி அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இல்லை இந்த இஸ்ரோ பற்றி குறிப்பிடும்போது எனக்கு ஒரு கார்ட்டூன் ஒன்று ஞாபகம் வருது, மீம் மாதிரி. முன்னாடிலாம் இந்த ஸ்பேஸ் மிஷன் அப்போ இந்தியா வெளியில கதவை தட்டி அவங்க ஒரு மாடு கையில வச்சுட்டு ஒருத்தர் வருவாரு, ஒரு மாட்டோட வந்து தட்டுவாரு, இல்ல எலைட் ஸ்பேஸ் கிளப் இது, நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு. இப்போ பல நாடுகள் அவங்க சேட்டலைட்டை உங்களுடைய லான்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இஸ்ரோ வளர்ந்துருக்கு. So this is the transformation. Yes. என்னன்னா நம்ம இளைஞர்கள் பயங்கர பவர்ஃபுல் அண்ட் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா they were waiting for an opportunity. எல்லாருக்கும் மூளை நிறையா இருந்தது, but they needed somebody to tell them that why don't you do this. ஸோ அதை சொன்ன உடனே ஃப்ளட் கேட் ஓப்பன் பண்ண மாதிரி, போடுங்கடா சந்திரயான் போடுங்க, மங்கள்யானை போடுங்க, எல்லாம் லான்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துருச்சு. சந்திரயான் மங்கள்யான்லாம் வந்து நோபடி தாட் ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி பார்க்கல. சவுத் போலில் லேண்ட் பண்ணுவோங்கிறது சுத்தமாக சவுத் போல் பக்கத்தில் லேண்ட் பண்ணுவோங்கிறது சுத்தமாக நினச்சி பார்க்கல. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 104 சேட்டலைட்ஸ் மேட் அ பிக் ஹிஸ்ட்ரி. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து வளர்ந்த நாடுகள்னு குறிப்பிடுற அந்த ஜாயண்ட்ஸ் வந்து ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, இவங்க பாட்டுக்கு சரசர சின்ன நாடுகள் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. ஸோ எல்லாம் பேலன்ஸ்டாக நம்ம வந்து எல்லாரோடையுமே வந்து அந்த சகோதர பாசத்தோடு இருக்கிறதால எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எக்கனாமிக்கல் லான்ச்சிங் நம்ம வந்து மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வேலை மட்டும் செய்யலை, எல்லாருமே தே ஸ்டார்டட் மார்க்கெட்டிங் இஸ்ரோ அங்கே இருக்கிறவங்க. ஸோ தேட் வாஸ் அ பிக் பூன். நாங்கள் இருக்கோம். என்னன்னா இன்னமும் நிறைய பேருக்கு வந்து பாம்பாட்டி இவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னும் நிறைய பேருக்கு. ஓ உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு நீங்க அமெரிக்கா போகும்போதா நிறைய இடத்துல நான் வந்து நாடு குறிப்பிட விரும்பல, பட் நிறைய இடத்துல வந்து ஓ உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கா அப்படிம்பாங்க. ஓ உங்க ஊர்ல இங்கிலீஷ் பேசுவீங்களா, இங்கிலீஷ் பேசுவீங்களா வாங்க, நமக்கு அப்படியே கொதிக்கும். யா ரஜினிகாந்த் வந்தா யா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எப்படி எல்லாரையும் வந்து ஒரு காமிக்க முடியும், ஒரு நம்மளோட டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் எங்கே காமிக்க முடியும்னா விண்வெளி. ஏஐ தரையில் காமிக்கலாம், எம்எல் இங்கே இருக்குது, எல்லாமே வந்து பூமி சார்ந்தது. பட் ஏதாவது ஒரு நச்சுன்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது இஸ்ரோக்கு இந்த ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கு. எஸ். ஓகே, இப்போ இன்னும் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வளரணும்னா இன்னும் என்ன செய்யலாம்? அரசாங்கமாகவும் சரி மக்களாகவும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து ஃபண்டிங் ஒரு பிரச்சனை தான். இப்போ ஐடியாஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்குது.
ஆனால் அந்த ஃபண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி அப்படின்னு இல்லாமல் ஒரு கன்சார்ஷியம். இப்போ சேட்டலைட்ஸ் இவங்க வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒரு டீமாக வச்சுக்கிறது. இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எடுத்துக்கணும். எடுத்தால் என்ன ஆகும், ராக்கெட் பில்டிங் கம்பெனிஸ் ஒரு பக்கம், சேட்டலைட் பில்டிங் கம்பெனிஸ் ஒன்று, இமேஜரி ஒன்று, இந்த மாதிரி ஒரு பிரிவுகளாக பிரிஞ்சால் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட், எஃப்டிஐ எது வேணாலும் இந்த மாதிரி வந்ததுன்னா, டெக்னாலஜி சப்போர்ட் வந்து இஸ்ரோ கொடுக்க முடிஞ்சதுன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ வந்து வேர்ல்டு இஸ் ஓப்பன், ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் வெளிநாட்டில் இருந்தோ சப்போர்ட்டிவ் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் வந்ததுன்னா I think we can really build beautiful products. Individual companies-ஆ பண்ணாமல் ஒரு கன்சோர்ஷியமாக நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக ஜெயிப்பு உண்டு. ஏன்னா ஸ்பேஸ் இஸ் கொலாபரேஷன், ஸ்பேஸ் இஸ் நாட் ஃபார் இண்டிவிஜுவல் விக்ட்ரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுபான்ஷு சுக்லா ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காரு, இந்தியா திரும்பிட்டாரு. இது மூலமாக இந்தியாவுக்கு என்ன லாபம்? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, டாக்கிங் மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இது ரெண்டு மூலமாக இந்த அடுத்த கட்ட பாய்ச்சல் என்று சொல்லுவாங்க இஸ்ரோனுடைய, அது எப்படி உதவும் என்று நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் டாக்கிங் சொன்னீங்க, டாக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து பாரதிய அந்தரிக்ஷ இது கட்ட போகிறோம், ஸ்டேஷன் கட்ட போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு டாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் இப்போ வந்து எப்படி டிராகன் கேப்சியூல் எல்லாம் போய் ஃபிக்ஸ் ஆகுது ISSக்கு, ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த க்ரூ மாடியூல்லேருந்து இந்த மாடியூலுக்கு வந்து உள்ளே போகிறது, ISSக்குள்ளே போகிறதுக்கான வழி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால டாக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டெக்னாலஜி நம்ம இப்போ வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஐ அம் நாட் ஷூர், அன்டாக்கிங் பண்ணிட்டோமா? அன்டாக்கிங் பண்ணிட்டோம். டாக்கிங் டாக்கிங் பண்ணிருக்கோம். ஓகே, திருப்பி பண்ணிருக்கோம். ஸோ அதனால இட் வாஸ் we can say it is I mean we have to continuously do it, like repeatedly, maybe another couple of times we have to definitely send some more satellites. அது பண்ணோம்னா நம்ம வந்து we can say we are a province அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இப்போ சுபான்ஷு சுக்லா போனது நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பாங்க, எதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து சுபான்ஷு சுக்லா போகணும், இப்போ இதனால நமக்கு என்ன லாபம்? விண்வெளி ஆராய்ச்சி அப்படிங்கிறது மேலே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நிறைய இப்போ இந்த 3D பிரிண்டிங்காக இருக்கட்டும், பார்ட்ஸ் எல்லாம் வந்து மெடிக்கல் லைக் போன்ஸ், இந்த மாதிரி பிரிண்டிங் எல்லாமே வந்து ரஷ்யா பார்த்தீங்கன்னா நீங்கள் ISSலலாம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து புவியீர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்மளால் வந்து பண்ண முடியுது. அது பூமிக்கு உபயோககரமாக இருக்கும். அண்ட் ஃபார்மிங், மைனிங், இந்த மாதிரியான விஷயங்கள், ப்ளஸ் அங்கே போய் லிவ் பண்ணுறது ஃபைனலி. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 0 கிராவிட்டி ஃப்ளைட்டில் நீங்கள் போயிருக்கீங்க. அது எப்படி, அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லிட்ரலி அது யூ ஜஸ்ட் ஹேவ் டு லிவ் தட் மோமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இப்போது ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மேலே போகிறப்போ வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்னவே தைரியமாக ஒரு 5 வருஷம் வந்து ட்ரெயின் ஆகி எல்லாம் பண்ணி நான் போக முடியும்னு கிளம்பி போனால் கூட ஒரு சின்ன ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். பட் அங்கே போனதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு யாருக்குமே பிடிக்காது. பிகாஸ் எர்த் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். பட் என்னோடது வந்து 0 கிராவிட்டி ஃப்ளைட் தான். இட்ஸ் அ நார்மல் ஃப்ளைட். மேலே போயிட்டு அவங்க பேரபோலாஸ் பண்ணுவாங்க. ஸோ பேரபோலாஸ் எப்படின்னா அப்படியே வந்து கீழே டிப் ஆகிறப்ப யூ வில் ஃப்ளோட். அதே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் 0 கிராவிட்டியில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண முடியுமோ யூ கேன் டூ தோஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதில். பிகாஸ் 15 பேரபோலாஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபேபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன பண்ணேன்னா ஐ ஜஸ்ட் டுக், ஏன்னா ஃபர்ஸ்ட் எவர் டைம் அ உமன் வாஸ் டூயிங் அ 0 கிராவிட்டி ஃப்ளைட். இவ்வளோ வருஷம் பண்ணதே இல்லையா? 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஓகே. ஸோ அதனால ஐ வாஸ் வெரி ப்ரவுட் டு ஹோல்ட் மை இந்தியன் ஃப்ளாக். ஸோ அதனால இந்தியன் ஃப்ளாகை போயிட்டு நல்ல பரத்நாட்டியம் பண்ணி. அப்படின்னா என்ன 0 கிராவிட்டி ஃப்ளைட்னா என்ன? புவியிருப்பு இல்லாத ஒரு இடம் எப்படி ஆஸ்ட்ரோநாட்ஸ் மேலே போகிறாங்களோ அதோட LKG வெர்ஷன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் சிம்பிளாக எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா அது வந்து கிராஜுவேஷன் லெவல், இது LKG லெவல். ஏதாவது ஃபெயிலியர்ஸ்? ஏன்னா ஒவ்வொரு முறையுமே தோல்விதான் வெற்றியின் முதற்படி என்று கேட்கும் போது சூப்பரா இருக்கு, ஆஹா கரெக்ட். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கா எப்பயாவது உங்களுக்கு? கடவுள் புண்ணியத்துல என்னன்னா அந்த தோல்வியின் அந்த விளிம்பு அது வரைக்கும் போயிட்டு டப்பு நம்மள தூக்கிடுறாங்க கடவுள், அவ்வளவுதான் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் எவ்ரி மிஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் எவ்ரி மிஷன்ல வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இப்போ பேசிட்டு இருக்கிறது. பிகாஸ் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து எப்போ வேணால் ஃபெயில் ஆகும்.
நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் வந்து அதுக்கு டெஸ்டிங் பண்ணி இது பண்ணுங்க, இன்டகிரேட் பண்ண டைமில் கூட சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ரிடண்டன்சி வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே விஷன்ஸுமே பிளான் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் இருந்தாலுமே அந்த இன்டகிரேட் நாளைக்கு பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த முதல் நாள் நைட் இருக்கு பாருங்க, எது ஃபெயிலியர் ஆகும், என்ன காம்பனண்ட் வேணும், ஐயோ அப்படி தான் இருக்கும் ப்ரெஷர். எங்களோட ஃபர்ஸ்ட் பெலூன்லேருந்து அசாதி சாட் வரைக்கும் 27 மிஷனுமே வந்து டெரர். இப்போ என்ன மிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரிவீல் பண்ணலாமா? ரொம்ப சந்தோஷமா ரிவீல் பண்ணலாம் அத. இட் இஸ் மிஷன் சக்தி சாட். நான் வந்து பெண் குழந்தைங்களுக்காக ஒர்க் பண்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து 750 கிராமத்து குழந்தைங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஏன் நம்ம இந்தியா வரைக்கும் வைக்கணும்? நம்ம தான் வசுதைவ குடும்பம்னு சின்ன வயசுலேருந்து நொங்கி நொங்கி சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, கூட இருக்கிறவங்களுக்கும் கூட அந்த மாதிரி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க, ரைட்? ஸோ அதனால படிப்பு அப்படிங்கிறது நலந்தா யூனிவர்சிட்டிலேருந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய படிப்பு போதனைகள் எல்லாம் நம்ம நாட்டிலேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ் இது நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பாக நிறைய பெண் குழந்தைங்க மற்ற நாடுகளில் இருக்கிற பெண் குழந்தைகளில் பேசுகிறப்போ இதே சூழல் தான் அங்கேயும் இருக்குது. உலகம் முழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14லிருந்து 19% பெண்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரி, ஸ்டெம்மாக இருக்கட்டும், அதில் ஸ்பேஸ் இன்னும் மோசம், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ இப்படியே போனால் நிறைய போர்ட் ரூம் டிசிஷன்ஸ், என்ன ஃப்ளை பண்ணும், ஏன் ஸோ மெனி கொஷின்ஸ் ஆர் தேர். ஸோ ஸ்பேஸை வந்து அவுட்டர் ஸ்பேஸ் ஜென்ரலி பீஸ்ஃபுல்லாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் ஆனால் போகிற போக்கில் இஃப் இட்ஸ் ஒன்லி பை மென், ஐம் சாரி டு சே, பட் ஐ திங்க் வாருக்கான நிறைய அறிகுறிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்போ அங்கே ஒரு உமன் 10 மென் இருந்தால், ஒரு 10 விமென் இருந்தால், there's more love, there's more empathy. என்ன சொல்லுவாங்க, ஐயோ இல்லை அங்கே குழந்தைங்க இருக்காங்க, அங்கே தாய்மார்கள் இருக்காங்கன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சர்ச்சைக்கான ஒரு விஷயமாகவாது வரும். அப்புறம் டிசிஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் மல்டி டாஸ்கிங் விமனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இது எல்லாம் கருதி ஸ்ட்ராங் விமன் லீடர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை நாடுகளில் பிரதம மந்திரியாக இருக்கட்டும், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், விமன் இருக்காங்க. ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை. எஸ். ஸோ நாளைய சமுதாயமும் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் வேர்ல்டு, இந்தியா மட்டும் இல்லை, ஒரு ஸ்ட்ராங் வேர்ல்டு, ஒரு ஸ்ட்ராங் யூனிவர்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆண் பெண் பேலன்ஸ் நிறையா இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து சக்தி மிஷன், இது சக்தி சேட்டலைட் டெவலப் பண்ணுறோம் ஃபார் பீஸ் அண்ட் பவர் டு அ கேர்ள் சைல்டு. அண்ட் இது வந்து 108 நாடுகள் ஒருங்கிணைந்து 12,000 பெண் குழந்தைங்க. ஸோ இவங்களை சேர்த்து இவங்களுக்குன்னே ஒரு கரிக்குலம், அதை தூக்கி கொடுறா ஹாஷ், இதான் கரிக்குலம். இதுதான் இதை தூக்குனாலும் தனியாக சாப்பிடணும் போல. இது ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணிருக்கோம். எவ்வளோ பக்கங்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? 1800. பட் முதல் முறையா உலகத்துல ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கரிக்குலம் அப்படின்னா இதுதான். ஓகே. ஓ, ஸ்பேஸ் கிட்ஸே ஃபுல்லா. ஆமா. ஓகே. ஸோ நம்ம வந்து என்னன்னா ப்ரொஃபஸர்ஸ், நமக்கு நிறைய யங் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, நம்ம நாட்டை சேர்ந்த யங் ப்ரொஃபஸர்ஸ் ஹூ ஆர் இன் பர்டியூ, அலபாமா, இங்கிலாந்து, யூரோப்லாம். ஸோ அவங்க எல்லாரையும் ஒரு டீமாக ஒரு 20 பசங்களை சேர்த்து இதை டெவலப் பண்ணிருக்கோம். சுருக்கமாக என்ன இருக்கும் கண்டென்ட்? இதுல வந்து பேசிக் பிசிக்ஸ், மேத்ல இருந்து ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ், சிஸ்டம் என்ஜினியரிங், ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ், கோடிங் எல்லாமே இருக்கு. டு லேட்டஸ்ட் ஏஐ, குவாண்டம், அது வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு கேப்சியூல்ல. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல போடணும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு வருஷம் குழந்தைங்களுக்கு அக்சசபிளாக இருக்கணும். ஸோ அதனால ஜோஹோ கிட்ட கேட்டோம். அவங்க வந்து அந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலே, அர்ஜென்டினா 108 நாடுகள்லேருந்து குழந்தைங்க இப்போது கிட்டத்தட்ட ஒரு 6,700 குழந்தைங்க இதை படிக்கிறாங்க. ஓகே. கரிக்குலமா? கரிக்குலம். ஸ்கூல்ஸ்லயா? ஸ்கூல்ஸ்ல இல்ல, அவுட் ஆஃப் ஸ்கூல். அவுட் ஆஃப் ஸ்கூல் ஒரு உமன் லீடர் செலக்ட் பண்ணிருக்கோம் ஒரு நாட்டுல இருந்தும். ஸோ அந்த உமன் லீடர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க நாட்டுல இருந்து குழந்தைங்களை ஹேண்ட் பிக் பண்ணிருக்காங்க. குழந்தைங்கன்னா பெண் குழந்தைங்கள
14ல இருந்து 18 வயது வரைக்கும் நீங்க சொன்ன அந்த 6000 குழந்தைகளும் they are into space exploration. yes for mission shakti sat. Okay. So they've been exclusively chosen for mission shakti sat. So இந்த குழந்தைங்க படிச்சதுக்கு அப்புறம் டிசம்பர்ல ஒரு குழந்தைய நம்ம பிக் பண்ண போறோம் ஒரு நாட்டுல இருந்தும். அந்த குழந்தைங்க இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ணி நிலவுக்கு அனுப்ப போறோம். ஸோ நிலவு எதுக்கு அப்படின்னா, அது அமாவாசையா இருக்கட்டும், பௌர்ணமியா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், தனிச்சு நின்னாலும் உலகம் முழுவதுக்கும் லைட் கொடுக்கறது. கரெக்டா? அந்த வெளிச்சம் என்னன்னா, அந்த பெண் அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் சேலஞ்சஸ் என்ன வந்தாலுமே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் தாண்டி கிராமம் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவள் ஒரு பெண். ஸோ அதுக்காக தான் வந்து இதை நிலவுக்கு அனுப்பிச்சா எங்கே இருந்தாலும் உலகத்தில் அந்தந்த பெண் குழந்தைங்க வந்து ஓ அந்த குழந்தைங்க இது செய்கிறப்போ நாமளால கூட இதை செய்ய முடியும் இல்லை அப்படின்னு அந்த தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியதுக்காக நிலவுக்கு அனுப்புகிறோம். ஏன்னா லோ அர்த் ஆர்பிட்டில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எப்படியோ நம்ம வந்து சிஸ்டமில் தான் பார்க்க முடியும், அது டாட் மாதிரி இப்படி சுற்றிட்டே இருக்கும் சேட்டலைட். பட் நிலவு அப்படிங்கிறப்ப எல்லார் மைண்ட்லேயும் அப்படியே நின்று போயிடும். டெய்லி நிலவை பார்க்குறப்ப ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதல் வரும். நீங்க இந்த ப்ரப்போசல்லாம் கொடுக்கும்போது எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? நல்ல வெல்கம் இருக்கா? எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய கண்ட்ரீஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. 108 கண்ட்ரீஸ் இப்போ ஆக்சுவலி வந்து 100 கண்ட்ரீஸ் முடிச்சிட்டோம். இன்னொரு 8-9 கண்ட்ரீஸ் தான் பாக்கி இருக்கு. ஸோ எல்லா நாடுகள்லையுமே இந்த பெண் குழந்தைங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் இன்னும் நிறைய இல்லாத காரணத்தினால இது ரொம்ப வெல்கமிங்காக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கையால் இதை பில்ட் பண்ணி நிலவுக்கு அனுப்ப போகிறோங்கிற அந்த சந்தோஷம். பிகாஸ் நிறைய இப்போ நீங்கள் சம்மூன்னு ஏதாவது ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெசோத்தோ, எஸ்வட்டினி, ஒரு ஜியோகிராஃபி கிளாஸ் படிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரியான இட்டாலியன் டிஷ் அதுதான் வருது. இதெல்லாம் ஆப்பிரிக்கால இருக்கிற குட்டி குட்டியான நாடுகள். ஸோ இந்த மாதிரியான நாடுகள், கரீபியன்ல இருக்கிற குட்டி குட்டி ஐலண்ட்ஸ், ஹெய்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கெல்லாம் இன்னும் நம்ம நினைக்கிறோம் பெரிய எலக்ட்ரிசிட்டி இன்டர்நெட் பற்றிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம கிராமத்தை பற்றிலாம். அங்கேயும் பெரிய அளவில் எலக்ட்ரிசிட்டி இல்லை, இன்டர்நெட் இல்லை, என்ஜினியர்ஸ் நிறையா இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க. லைபீரியா, எல்லா இடத்துல இருந்தும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால என்னன்னா, நாளைக்கு இந்த குழந்தைங்க will be the pioneers in this industry. ஆக்சுவலி இந்த சக்தி சாட் எப்போ லான்ச் ஆக போகுது? இது வந்து 2026 செப்டம்பர்ல லான்ச் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ கரிக்குலம் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்க 2026 செப்டம்பர். ஆமா, ஏன்னா பிகாஸ் நிலவுக்கு பேலோட் பண்றது கொஞ்சம் அரசாங்கங்கள் 5 ஆண்டு கால திட்டம் 10 ஆண்டு கால திட்டம் வச்சிருப்பாங்க. நீங்க ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் தான் ஸ்ட்ரெயிட். ஏன்னா பிகாஸ் பில்டிங் டேக்ஸ் அவ்வளோ டைம். அந்த மூணுக்கு போகக்கூடிய டெஸ்டிங் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இட் வில் டேக் ஸோ மச் டைம். அண்ட் ஸ்பேஸ் வந்து இன்னைக்கு நினச்சோம் நாளைக்கு லான்ச் பண்ணோன்னு பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்துக்கே 5-6 சேட்டலைட். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஒரு 2 அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் பண்ண முடியும். நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் பார்க்க முடியுது. எங்க பார்த்தாலும் ப்ரோட்டோடைப்ஸ் நிறைய இருக்கு, மிஷின்ஸ் இருக்கு. இங்க எல்லா ப்ரோட்டோடைப்ஸுமே நீங்க அனுப்பிச்ச சேட்டலைட்டோட ப்ரோட்டோடைப். ஆமாம், இது வந்து சதீஷ் தவான் சாட். இது வந்து 3U சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். சோடா பாட்டில் அளவுக்கு சோடா பாட்டில் சேட்டுன்னு தான் இதுக்கு வந்து. சரி, மக்களுக்கு வந்து எது புரியுமோ அது நம்ம சொல்லணும். சும்மா வந்து ஐ நோ திஸ் ஐ நோ தட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த சேட்டலைட் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஸ்பெஷல். எதுக்குன்னா பகவத்கீதா எலக்ட்ரானிக்ஸ் தாண்டி நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக அனுப்பிச்சது. இது வந்து இந்த சேட்டலைட் எப்படி வந்து டிசாஸ்டர்ஸ் நடக்கிறப்போ கம்யூனிகேஷன் எப்படி பண்ண முடியும், சின்ன கிராமத்துக்கு உள்ளூர இருக்கிற சின்ன கிராமத்துலேருந்து எப்படி நம்ம இந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி நம்ம மெயின் லேண்டுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறதுக்காக ட்ரை பண்ண சேட்டலைட்டு தான் இந்த சேட்டலைட். சக்ஸஸ்ஃபுல். இது 2021. ஓகே. இது வந்து என்னன்னா சதீஷ் தவன் அவரோட 100ஆண்டு விழாக்கு அனுப்பிச்சோம். ஓகே. அவருக்கு ட்ரிபியூட்டா. இதுல இன்னொரு இது என்னன்னா, ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பகவத்கீதா அனுப்பிச்சோம். முதல் முறையா விண்வெளிக்கு புக் வச்சா இல்ல, அது வந்து நீங்க வந்து பென் டிரைவ்ல அதோட இது சின்ன பென் டிரைவ்னு சொல்லக்கூடாது, அதுல ஒரு சின்ன சிப் இருக்கும். அந்த சிப்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணி அதை அனுப்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ ஒருத்தருக்கும் வந்து எப்படி ஸ்பேஸை கிட்ட கொண்டு வருது அவங்களோட பார்வைக்கு. இப்போ ஒரு சேட்டலைட் லான்ச் அப்படின்னு நடந்ததுன்னா 4வது பக்கம் 5வது பக்கம் தான் இருக்கும் பேப்பர்.
இப்ப நிறைய பேர் பார்த்தா, ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா, ஓ நீங்க இவ்வளவு சேட்டலைட்லாம் நீங்க லான்ச் பண்ணிருக்கீங்களா, உங்களை பத்தியே தெரியலையே. எப்படிப்பா தெரியும்? நீங்க வந்து எப்ப பாரு நயன்தாரா, மாதவன், சிம்ரன், ரஜினின்னு பாத்துட்டு இருந்தீங்கன்னா நாட்டுல நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சின்ன பசங்க, ரொம்ப ஆர்வம் உள்ள பசங்க, யூனோ ஸ்பேஸ்ல, ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அதை நுணுக்கமா பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம். அவங்க மத்தியில நீங்க கேட்டீங்கன்னா, ஓ ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்ன லான்ச் பண்ணிருக்காங்க அவங்க சொல்லிடுவாங்க. பட் ஜென்ரல் பப்ளிக்கு வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, அதனால தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுல வந்து பகவத்கீதா, ஸோ இப்போ யாரா அது பகவத்கீதா அமிச்சாங்க, எதுக்கடா அமிச்சாங்கன்னா அந்த காமன் மேனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும் பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், ஒரு சேட்டலைட்லயுமே சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ எங்களோட அசாதி சேட்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு பாடல் ஒண்ணு பண்ணோம். கேர்ள் சில்ட்ரனுக்கு. நீ வந்து ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்தா கூட ஏதோ ஒரு ஏஞ்சல் ஒன்று வந்து பிக் பண்ணும், நீ வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணலாம். யூ டோன்ட் நீட் டு பி டிட்டரிங் ஆர் திங்கிங் தட் யூ கேனாட் டூ, இது அட்டைனபிள் இல்லைங்கிறது மட்டும் நீ நினைச்சிடாதங்கிற மாதிரி ஒரு ஊக்கமுள்ள பாடல். அதை தாண்டி என்னன்னா நம்மளோட தேசிய கீதம். ஓ அசாதி சார். ஆமா, அதையும் அமிச்சோம். ஓகே, ஏன்னா 75th இண்டிபெண்டன்ஸ் இயர்னால. ஓகே. சோ இது என்ன ஆகும், இது எலக்ட்ரானிக்ஸ் புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ தேசிய கீதம் அமைச்சிருக்காங்களேப்பா, என்னப்பா அது அப்படின்னு படிப்பாங்க. ஸோ படிக்கிறப்ப they will get closer to it. Then why satellite அப்படின்னு. ஸோ நாளைக்கு ஒரு டிஸ்கஷன்ல சேட்டலைட்டே வேணாம் அப்படின்னு சொல்ற கூட்டத்துல, ஓ ஏதோ பண்ணிருக்காங்கப்பா, நமக்கு தேவைப்பா சேட்டலைட். அதுக்காக இந்த சேட்டலைட் என்னது, அதுதான் இதோட ப்ரோட்டோடைப். அது ரியல் இன்ஜினியரிங் மாடல். ஓகே, அது இன்ஜினியரிங் மாடல். இப்போ நம்ம ஒரு சேட்டலைட் பண்ணோம்னா ப்ரோட்டோடைப் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், டிமென்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மாடல், ஃப்ளைட் மாடல். ஸோ இன்ஜினியரிங் மாடல் வந்து கிரவுண்டில் இருக்கும், ஃப்ளைட் மாடல் மேலே போகும். ஸோ ஃப்ளைட் மாடலில் ஏதாவது ஒரு அனாமலி இருந்ததுன்னா அதை இன்ஜினியரிங் மாடலில் என்னன்னு பிரித்து பார்த்து இங்கே இருந்து எல்லாமே வந்து கோடிங் அண்ட் எவ்ரி திங் இல்லை. ஸோ அது மூலமாக நம்ம என்ன ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் இது பார்த்தீங்கன்னா இந்த கீழ் போர்ஷன் இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா இது டிப்ளாயர்னு பேரு. இது டிப்ளாயர் என்னன்னா அம்மாவோட கருவறை. ஓகே, ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல. ஸோ கருவறையில குழந்தை உட்காந்துருக்கு. இந்த குழந்தை 400 கிலோமீட்டர் ராக்கெட்ல போன பிறகு ஸ்பேஸ்க்குள்ள போகணும், விண்வெளிக்குள்ள போகணும். ஸோ அது எப்படி தானா போகுமா, அதுக்கு வந்து அம்மா எப்படி புஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த டிப்ளாயர் வந்து புஷ் பண்ணும் சேட்டலைட்டை. ஸோ இந்த டிப்ளாயர் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை விட 3 பங்கு பெருசா இருக்கும், ஹெவியா இருக்கும் சேட்டலைட்டை விட. ஸோ நம்ம பே பண்றப்ப சேட்டலைட்டுக்கும் பே பண்ணோம், டிப்ளாயரோட 3 பங்குக்கும் பே பண்ணோம். ஓகே. ஸோ இதுவே எக்ஸ்பென்சிவ். இன்னும் 4 பங்கு பே பண்ணணும்னா இஸ்ரோக்கு பே பண்ணணும். ஆமா, யாரோ இஸ்ரோவோ ஸ்பேஸ் எக்ஸோ யாரோ ஒருத்தர், யார் லான்ச் ப்ரொவைடரோ அவங்களுக்கு பே பண்ணணும். ப்ளஸ் இதை தனியா இஸ்ரோ சில சமயம் இருக்கும், வெளியில இருந்தும் பிரைவேட் ஏஜென்சிஸும் வச்சிருக்கு. 1 or 2 people have வேர்ல்டுல. ஸோ அவங்கள்ட்ட நம்ம வாங்கணும், வாங்கி தான் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பணும். ஸோ அது பார்த்தோம் சேலஞ்சா, நம்மளே டெவலப் பண்ணலாமே ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஹவுஸ் டிப்ளாயர் பாத்தீங்களா. ஆமா, டிப்ளாயர் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட், இதே ஆகஸ்ட் 16th அன்னைக்கு லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அது டிப்ளாயும் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஐடெக்ஸ் இப்போ இருக்கு இல்லைங்களா, ஆர்ம்ட் ஃபோர்ஸஸோட சேலஞ்ச், அது நாங்க வின் பண்ணிருக்கோம் இந்த டிப்ளாய் பண்ணதுக்கு டிப்ளாயர். ஸோ இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா 1U to 8U, 8U to 16U. ஸோ யூ என்பது இந்த இப்போ நீங்க நார்மல் இதுல சொல்லணும்னா சைஸ் ஆஃப் அ சேட்டலைட்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பகுதி ஆஃப் த சேட்டலைட், 3 பங்கு ஆஃப் சேட்டலைட் அப்படின்னு எப்படி நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி சைஸ், ஷர்ட் சைஸ் எப்படி சொல்றோம் 40, 42 அந்த மாதிரி 1U, 3U, 6U, 8Uன்னு இருக்கு. அதுதான். ஓகே. ஸோ 16U வரைக்கும் நம்ம பண்றோம். ஸோ அந்த அளவுக்கு ஹெவி சேட்டலைட்ஸ் லைக் 25 kilos வரைக்கும் சேட்டலைட்ஸ் தாங்குற மாதிரியான ஒரு டிப்ளாயர் பில்ட் பண்றோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே இந்த பிரைவேடைசேஷன், தனியார் மயத்துக்கு எதிராக ஒரு மனநிலை கொஞ்சம் கொஞ்சம் உருவாயிட்டு இருக்கு. அது நான் அரசியல் ரீதியாக சொல்றேன். ஒரு சில அரசியல் கட்சிகள் இல்ல தனியார் மயமே கூடாது, தனியார்னாலும் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி அவங்க காதுக்கு போய் படுது. நீங்க இப்போ இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமே தனியார் மயம் தான். நீங்க தனியார் மயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க, அது எப்படி
ஐஎஸ்ஆர்ஓக்கா இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு இந்த ஒட்டுமொத்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்குமே அது எக்ஸ்ட்ராவா எப்படி நம்ம உதவி இல்ல செய்யலாம்? இப்ப என்னன்னா தனியார் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் இருக்கிறப்ப தான் சக்சஸ் ஆகும் எந்த நாடுமே. ஒன்லி கவர்மெண்டா இருந்தாலும் தப்பு, ஒன்லி பிரைவேட்டா இருந்தாலும் தப்பு. ரெண்டுமே வந்து பார்ட்னர்ஷிப் கோயலிஷன்ல இருக்கணும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. ஸ்டார்ட் அப்ஸ் இவங்கெல்லாம் வந்து தனியார் இப்படி இருக்கிறப்ப அது எல்லாத்தையும் சீர்படுத்த கொண்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சேனலைசேஷன் பண்ணுறது கவர்மெண்ட். ஸோ ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் தேவை. ஃபண்டிங்க்கும் இவங்க தேவை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு இவங்க தேவை, பட் ஐடியாஸ்க்கு, இனோவேஷனுக்கு அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ நீங்கள் சக்தி சாட் 108 நாடுகளை கொண்டு வரது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கா வந்து தட்டிட்டு இருந்தாங்க லைக் ஆர்டமிஸ் ப்ரோக்ராம்ஸில். நாங்கள் வந்து எல்லா நாடுகளையும் சேர்ந்து நாங்கள் நிலவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கையெழுத்து வாங்குறது, ஆனால் காசு வாங்குறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம தனியாக இத்தனோண்டு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஒரு 108 நாடுகளை கொண்டு சேர்க்கிறோம். எதுக்காக? நம்ம இந்தியாவுக்காக, நம்மளோட நாட்டுக்கு இதெல்லாம் தேவை. இப்போ அவங்க வந்து இங்கே பார்த்தாங்கன்னா இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்து அதுக்காக இங்கே வருவாங்க, இங்கே இருக்கிற நிறுவனங்களுக்காக இங்கே வருவாங்க. அவங்களோட அடுத்தது வந்து ஸ்பேஸ்க்கான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா நம்மளோட சப்போர்ட் நாடி வருவாங்க, லான்ச்சஸ்க்கு வருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு வந்து எதுவுமே சார்ஜ் பண்ணாமல் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கை கோர்த்து கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம வந்து அவங்க மேலே எதையும் ஸ்லாஷ் பண்ணி ஸ்லாப் பண்ணுறது இல்லை. அதுக்கு தான் எல்லாருக்கும் இந்தியர்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சொன்னதுனால ஒரே கேள்வி, இப்போ வந்து நாசாவா இருக்கட்டும் இல்ல மற்ற நாடுகள் இஸ்ரோவை பிளஸ் இந்தியாவை பார்க்குற விதம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பல்மடங்கு எப்படி பார்க்குறாங்க? ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா. இப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே ஸ்பெயினில் ஒரு சின்ன விமன் மாநாடு ஒன்று நடந்தது. அந்த இடத்துல ஏர்பஸ் தலைவர் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, நிறைய அவங்களோட எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எல்லாம் இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் அங்கே அந்த ஃபோரமில். முதல்ல இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னோம்லையே ஸ்டாண்டிங் ஒவேஷன். ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரின்னு அதுக்கு மேலே ஒரு ஹூலாலா இருந்தது. ஸோ இந்தியா இஸ் அ பேலன்ஸ் கண்ட்ரி, வி ஆல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு நிறைய இடத்துல இப்போ கேள்விப்படுறோம். அது ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அதை கேட்டாலே நமக்கு இரிட்டேட் ஆகும். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்திரயான், மங்கள்யான் இதெல்லாம் தான் ஒரு சில காரணங்கள் என்று. ஒரு சில இல்ல, முக்கியமான காரணங்களே பிகாஸ் ஆஃப் சந்திரயான், மங்கள்யான் இதெல்லாம் தான். பலருக்கும் ஒரு ஸ்பேஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் என்று இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. என்னால இப்ப கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. நீங்க உள்ள போய் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, நாசா வந்து ஒரு வியப்பு தான் கண்டிப்பா. அது வந்து சொல்ல கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் 60 வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய சல்யூட். ஐ மீன் அவங்களோட ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் அண்ட் கெனடி ஸ்பேஸ் சென்டரில் வந்து இந்த சாட்டர்ன் 5 அந்த லான்ச் பேட்லேருந்து இப்போது நம்ம இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 40 ஃபீட் அந்த கண்டெய்னர் அந்த மாதிரி ஒரு இதில் தான், ட்ராலர் மாதிரி ஒரு இதில் தான் வந்து தூக்கிட்டு வருவாங்க நோஸ்கோன் அதெல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு பெரிய வேகன் ட்ரெயின் மாதிரி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸ்தட்டிக்கலி நாட் டு கம்பேர், அந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு இஸ்ரோக்கு இன்னும் எவ்வளோ ஆண்டுகள்? இல்லை ரீச் இல்லை, நம்ம அதை விட ஆன் பார்ல தான் இருக்கும். பட் அந்த இதுக்கு நம்ம செலவு பண்ணணுமா? இப்போ நம்ம எப்படின்னா இந்திய மக்களுக்கே ஆன ஒரு சுபாவம்னு சொல்லலாம். இப்போது லேம்பரட்டா இருந்த காலத்தில் வந்து வெஸ்பா போகணுமா, லேம்பரட்டா போருமே, ஓகே. அண்ட் நம்ம இதுக்கு 4 வீல் டிரைவ்லாம் 4 சக்கரம் இருந்தால் போருமே. சரி, இந்த மாதிரி தான் நம்மளோட தாட் ப்ராசஸஸ். ஸோ இப்போ இதை வச்சே நம்ம இவ்வளோ சக்ஸஸ் கொடுக்குறோமே, இன்னும் அப்கிரேட்லாம் நம்ம பண்ணணுமா? அதுக்கு பதிலாக நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அண்ட் புது டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. பட் அங்கே இருக்க ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்க்கு இன்னும் கொஞ்சம் சொஃபெஸ்டிகேஷன்ஸ் கொடுத்து பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமோன்னு எப்போவுமே ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும். அங்கே போயிட்டு வந்துட்டு திருப்பி இங்கே பார்க்குறப்ப. பட் ரஷ்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து என்னென்னா மக்கள், வேலை, இது ரெண்டுத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அங்கேயும் வந்து என்னென்னா அந்த ஷோ ஆஃப், மார்க்கெட்டிங் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது.
இப்போ நீங்கள் கெனடி ஸ்பேஸ் சென்டர் போனீங்கன்னா வெளியே வரத்துக்குள்ள ஒரு பெரிய சுவெனியர் ஸ்டோர் இருக்கும். அந்த சுவெனியர் ஸ்டோரை தாண்டி ஒரு குழந்தை வராது அட்லீஸ்ட் $200 ஸ்பெண்ட் பண்ணாமல். ஸோ தே நோ த டெக்னிக் ஆஃப் மார்க்கெட்டிங், தி ஆர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ரசம் தான், மிளகு ரசம், அதை வந்து பெப்பர் ஸ்டியர்ட் tamarind tempered அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ஹே இதுவும் இது பெரிய விஷயம் போல இருக்குடா, கூட்டா $200 அப்படின்னு போல. அதுதான். இந்த சந்திரயான் 3 சக்சஸ் இந்த கேள்விப்பட்டவுடன் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? கேள்விலாம் படல, நாங்கெல்லாம் லிவ் பண்ணோம் அந்த மொமெண்ட். எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம கூட லிட்ரலி 60 press people were there. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா நம்ம we had a big screen போட்டு இங்க தான் we had like almost 300 children, பெரிய கேக்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணி we had a literally ஒரு பெரிய திருவிழா. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். மங்கள்யான் சக்சஸ் அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? மங்கள்யான் சக்சஸ் அப்போ இங்க தான் இருந்தேன். மங்கள்யான் சக்சஸ் அப்போ பட் ஆனா அவ்வளோ தெரியாது வெளியில. அதான் சொல்றேன் இல்ல, ரொம்ப சில பேர் மட்டும்தான் ஓ மங்கள்யான் சக்சஸ், ஏன்னா மயில்சாமி அண்ணாதுரை சார் இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு வரப்போ ஓ பண்ணிருக்காரா, அவ்வளவுதான். இப்ப குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதளம் வரப்போகுது அப்படிங்கிற அது மூலமாக என்ன நடக்கும் என்று இப்ப இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இப்போ இருக்கு இல்லைங்களா, நாங்க வந்து அசாதி சாட் லான்ச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து போகும். ஸோ தட் லைக் வந்து இப்போ எப்படி சொல்றது, டேக் டைவர்ஷன் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஸ்பேஸுக்கு போறது. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ பெட்ரோல் நம்ம வண்டிக்கு மிச்சம் பண்ணுறோம், அதே மாதிரி தான் அதில் ஃபியூவல் மிச்சப்படுத்துவோம். ஸோ காஸ்ட் கம்மியாகும். அதனால வந்து ஸ்மால் சேட்டலைட்ஸ் எல்லாம் அங்கேருந்து பண்ணலாமே. இப்போ என்னன்னா இந்தியா வந்து பெரிய பெரிய ராக்கெட்ஸ் 40 feet ராக்கெட்லாம் வந்து டெவலப் பண்ணணும், நம்ம வந்து பெருசாக இறங்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த நேஷ்னல் ஸ்பேஸ் டேக்கு வந்து முடிவெடுத்திருக்காங்க நம்ம தலைவர்கள்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணணும். அதெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வர முடியாது. பட் குலசேகரப்பட்டினம் என்னன்னா நம்மளோட பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமைன்னு சொல்லலாம். அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளால அமைக்க முடியுமோ, ஜஸ்ட் ஒரு கார்டு மாதிரி இல்லாமல் எனக்கெல்லாம் விஷுவலைசேஷன் என்னன்னா அப்படியே அந்த மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் நாசா. நாங்கள் ஷம்பாலா சொன்னோம்ல, ஸோ நாங்கள் வந்து சிஎம்க்கு நாங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கோம், ஐயா கொஞ்சம் கேளுங்க. நம்ம வந்து ஏன்னா பியூட்டிஃபுல்லாக என்னன்னா அங்கே சிமுலேட்டர்ஸ் எல்லாம் வச்சு அழகாக நல்ல ஒரு ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணோம்னா நாட் ஓன்லி இப்போ வந்து நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஒரு சிப்புக்கு நாங்கள் ஃபேமஸ், நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஃபேமஸ், நாங்கள் இந்த ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எப்படி குழந்தைங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம், நாடு முழுவதும் மட்டும் இல்லை மற்ற நாடுகள்ல இருந்தும் எப்படி குழந்தைங்களை நம்ம இதில் என்டர்டெயின் பண்ணி அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறோம், அதனால நமக்கு பணமும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரப்போகுது. ஸோ இது வந்து நம்ம தலைவர்கள்லாம் வந்து முன்னெடுத்து செய்தாங்கன்னா இட் பிகம் a beautiful place, not only as just a launch pad. ஓகே, உங்களுக்கு பர்சனலா லைஃப்ல இத அச்சீவ் பண்ணி ஆகணும் என்ற ஒரு கோல் இருக்கும், அந்த மாதிரி அது ஷம்பாலா தான். ஷம்பாலா தான் எனக்கு ஷம்பாலா இஸ் மை கிரேஸ். அது எப்படி விஷுவலைஸ் பண்றீங்க ஷம்பாலாவை? நான் வீடியோஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பியூட்டிஃபுல் ராக்கெட் கார்டன், ஆஸ்ட்ரோனாமிக்கல் கார்டன், மாஸ் டெரேன், லூனா டெரேன், இந்த மாதிரியான டெரேன். ஸோ தட் அனலாக் ஆஸ்ட்ரோநாட்டிக் மிஷன்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பண்ணலாம். அண்ட் ஆய்வுகள் எப்படிலாம் பண்ணலாம். அண்ட் ஸ்டாண்டலோன் யூனிவர்சிட்டி. ஸோ எனக்கு அதை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸ்டாண்டலோன் ஸ்பேஸ் யூனிவர்சிட்டி. ஏன்னா பிகாஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கான தனி படிப்பே இல்லை. ஏரோஸ்பேஸ்னு ஏரோநாட்டிக்கலோட சேர்ந்தது, அந்த காலத்து சேர்ந்து ஃபியூஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னும் கணக்கு, ஃபிசிக்ஸ் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லேட்டஸ்ட் என்ன டெக்னாலஜிஸை ஃபியூஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக சேட்டலைட்டுக்கான ஒரு படிப்பு, ராக்கெட்டுக்கான ஒரு படிப்பு இதெல்லாம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் இதுவாக தான் சொல்லலாம். ₹1 நிலவுக்கு போகலாம். எங்களோட டேக் இப்போ அதுதான். என்னன்னா இப்போ சக்தி சாட்டுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி வேணும். ஸோ எல்லாரும் கேட்டாங்க 200 கோடின்னு என்னமோ இத்தினோட ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு நீ சொன்னா யாராவது கொண்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு. பட் முயற்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ ஒரு பெரிய நிறுவனம் வந்து 10 கோடி தான் கொடுக்கணும்னு கிடையாது. அதான் சொன்னேன், 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் ஒருத்தர் ₹1 கொடுக்க முடியாதா இந்த பெண் குழந்தைங்களுக்கு? ஸோ இந்த பெண் குழந்தைங்களுக்கு ₹1 கொடுத்து அவங்க பேரை நீங்க எழுதுங்க, உங்க பேர் எல்லாமே நாங்க நிலவுக்கு எடுத்துட்டு போக போறோம். ஸோ அதுதான் இப்ப எங்களோட டேகே சொல்லலாம், ₹1 to the moon. நேரம் கொடுத்து இந்த ஸ்பேஸ் டே அப்ப ரொம்ப விரிவாக
கலந்துரையாடுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலி இட் வாஸ் அ ப்ளஷர். தேங்க்யூ. தேங்க்யூ கிரண்.